இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து மலேரியா அப்படின்ற நோயை பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மலேரியா வந்து எதனால ஏற்படுது, இதோட வகை என்ன, இதால வந்து இதோட நோய்க்காலம், இது எல்லாமே இதோட அறிகுறிகள் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மலேரியா அப்படின்றது வந்து பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம் இந்த மலேரியாவை ஏற்படுத்துறது வந்து இந்த பிளாஸ்மோடியம். இது வந்து புரோட்டோசோவா அப்படின்ற வகையை சார்ந்த ஒரு ஒட்டுண்ணி. இந்த மலேரியாவை ஏற்படுத்துறது எது? பிளாஸ்மோடியம். இது வந்து புரோட்டோசோவாவை சேர்ந்த ஒரு ஒட்டுண்ணி. இந்த பிளாஸ்மோடியத்தின் வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பால்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஓவேல் அப்படின்ற 4 வகைகளில் வந்து இந்த பிளாஸ்மோடியம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதில் இந்த 4 வகைகளில் வந்து இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் அப்படின்றது வந்து உயிரை கூட வந்து பறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலேரியாவால் பாதிக்கப்படுபவர்கள் வருஷத்துக்கு எவ்வளோ பேர் அப்படின்னா வந்து 300 மில்லியன், அதாவது 30 கோடி பேர் வந்து வருஷத்துக்கு வந்து இந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட நோய் காலம் 10 நாட்களுக்கு குறைவாக தான் வந்து இருக்கும். இது வந்து எந்த நோய் வந்து எந்த கொசுவால வந்து இந்த நோய் வந்து கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனோபிலஸ் அப்படின்ற கொசுவால தான் வந்து இந்த நோயானது கடத்தப்படுது. இந்த நோய் எதனால கடத்தப்படுது? அனோபிலஸ் அப்படின்ற ஒரு கொசுவால வந்து கடத்தப்படுது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மலேரியாவை வந்து எது ஏற்படுத்தும்? பிளாஸ்மோடியம். இது வந்து ஒரு புரோட்டோசோவா வகையை சார்ந்த ஒரு ஒட்டுண்ணி. இந்த பிளாஸ்மோடியத்தில் வந்து 4 வகைகள் வந்து இருக்கு: வைவாக்ஸ், மலேரியா, பால்சிபாரம், ஓவேல். இதுல வந்து எது வந்து உயிரை கூட பறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் அப்படின்ற இந்த ஒட்டுண்ணி தான் வந்து உயிரை பறிக்கக்கூடியது. பொதுவாக வருஷத்துக்கு 30 கோடி பேர் வந்து இதால பாதிக்கப்படுறாங்க. இதோட நோய் காலம் வந்து 10 நாட்களுக்கு குறைவு. இதை வந்து இந்த நோய் வந்து எந்த மூலமா வந்து கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனோபிலஸ் அப்படின்ற கொசுவால வந்து கடத்தப்படுது. இதோட அறிகுறிகள் என்ன? கடும் காய்ச்சல், உடல் வலி, தசை வலி, இதெல்லாம் தலைவலி, மயக்கம், இது எல்லாமே வந்து இந்த நோயோட அறிகுறிகள். இந்த நோய்க்குரிய மாத்திரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயினைன் மாத்திரைகள் தான் வந்து இந்த நோய்க்குரிய மருந்து அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மலேரியாவை பற்றி பார்த்துருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. சயின்ஸு, தமிழ் எல்லா ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.